Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். வரும் 6ஆம் தேதி பீகார் மாநில முதற்கட்ட சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. ஆர்ஜேடி ஒரு வாக்குச்சாவடியில் கூட வெற்றி பெறக்கூடாது என காங்கிரஸ் தீவிரமாக பாடுபடுவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்து செங்கோட்டையன் இன்று நீதிமன்றத்தை நாடுகிறார். நோட்டீஸ் கூட கொடுக்காமல் விதிகளை மீறி கட்சியிலிருந்து நீக்கியதாக குற்றச்சாட்டு. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற வேண்டும். கார்த்தி சிதம்பரம் பேச்சால் புதிய சர்ச்சை. எஸ்ஐஆர் என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய மோசடியில் இறங்கியுள்ளது. காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குற்றச்சாட்டு. தங்கம் விலை உயர்ந்தது. சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 90,800 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் நாளை முதல் நடைபெறவுள்ளது. எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணி ஏற்கனவே பீகாரில் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் இப்பணியை தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. இதன் அடிப்படையில் ஏற்கனவே பழைய வாக்காளர் விவரங்கள் இணையத்தில் முடக்கப்பட்டுள்ளன. இதனிடையே நாளை முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் தொடங்குகிறது. வீடுதோறும் தேர்தல் ஆணையம் விண்ணப்பங்களை வழங்க உள்ளது. அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அளிக்கப்பட்ட பிறகு விவரங்கள் சரிபார்க்கப்படும். பீகாரில் முதல்கட்ட வாக்குப்பதிவு வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் அங்கு முகாமிட்டுள்ளனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் மீது பிரதமர் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். இதேபோல ஆர்ஜேடியையும் அவர் சாடி வருகிறார். ஆர்ஜேடி என்ற ஒரு குடும்பம் மாநிலத்திலேயே அதிக ஊழல் செய்த குடும்பம் என்றும், காங்கிரஸ் என்ற மற்றொரு குடும்பம் நாட்டிலேயே அதிக ஊழல் செய்த குடும்பம் என்றும் பிரதமர் குற்றம் சாட்டுகிறார். தேஜஸ்வியை முதலமைச்சராக ஏற்க காங்கிரசுக்கு உடன்பாடு இல்லை என்றும், இதன் காரணமாக ஆர்ஜேடி ஒரு பூத்தில் கூட வெற்றி பெறக்கூடாது என காங்கிரஸ் பாடுபட்டு வருவதாகவும் பிரதமர் விமர்சித்திருக்கிறார். கட்சியில் இருந்து நீக்கியதை எதிர்த்து செங்கோட்டையன் நீதிமன்றத்தை நாடவுள்ளார். தன்னை கட்சியிலிருந்து நீக்க தற்காலிக பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு அதிகாரம் இல்லை என்று செங்கோட்டையன் ஏற்கனவே கூறியிருந்தார். மேலும் 50 ஆண்டு காலத்திற்கும் மேலாக உழைத்து வரும் தன்னை ஒரு நோட்டீஸ் கூட இல்லாமல் எப்படி நீக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீதிமன்றத்தை நாடவுள்ளதாகவும் ஏற்கனவே செங்கோட்டையன் அறிவித்திருந்தார். அதன்படி நேற்று இரவு சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இன்று வழக்கு தொடர இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற வேண்டும் என அக்கட்சியின் எம்பி கார்த்தி சிதம்பரம் வலியுறுத்தி இருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை காங்கிரஸ் எழுப்பி வரும் நிலையில் அது திமுகவை எரிச்சலில் ஆழ்த்தியிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கூட்டணி விவகாரங்கள் குறித்து பொதுவெளியில் பேசக்கூடாது என காங்கிரசுக்கு மேலிடம் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. ஆனால் அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற வேண்டும் என கார்த்தி சிதம்பரம் வலியுறுத்தியது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 41 பேர் உயிரிழக்க காரணமான கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இன்று பேக்கரி உரிமையாளர், சேவை மைய உரிமையாளர் உள்ளிட்டவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னதாக கடைக்காரர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பனையூர் சென்று தாவேகா நிர்வாகிகள் மற்றும் விஜயின் பிரச்சார வேன் உள்ளிட்டவற்றையும் ஆய்வு நடத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. எஸ்ஐஆர் என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய மோசடியில் இறங்கியுள்ளதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். இது நாம் நினைப்பது போல ஏற்கனவே இருக்கும் வாக்காளர் பட்டியலை திருத்துவது அல்ல என்றும், தமிழ்நாட்டில் உள்ள 6,36,00,000 வாக்காளர்களுக்கு புதிதாக தேர்தல் ஆணையம் கொடுக்கும் ஒரு படிவத்தை நிரப்பி சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், அப்படி செய்ய தவறினால் உங்கள் பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது என்றும் ஜோதிமணி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் வழக்கத்தை விட 4 டிகிரி வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் மோந்தா புயல் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக வட தமிழகத்தில் கனமழை பெய்தது. ஆனால் மழை ஓய்ந்ததும் வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனிடையே வழக்கத்தை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தங்கம் விலை இன்று சற்று உயர்ந்திருக்கிறது. ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 90,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 11,350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே கடுமையான உச்சத்தை எட்டியது. திடீரென தங்கத்தின் விலையில் சரிவும் ஏற்பட்டது. இதனிடையே கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வருகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.